إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فرب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சில தாமதங்களுக்கு வருத்தம் தெரிவித்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வகுப்பில் அருள் புரிவானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நல்ல இல்மையும் ஈமானையும் தக்வாவையும் அடைய பெறுவதற்கு இந்த வகுப்பை ஒரு காரணமாக அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் இந்த வகுப்பை கேட்டு பலன் பெறக்கூடியவர்களுக்கும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். اللهم علمني القرآن العظيم وتفسيره وتأويله وشرحه وفوائده ومواعظه ونصائحه وزدني علما به. خير. قاضي عياض رحمه الله அவர்களுடைய ஷிஃபா என்ற நூலை நாம் படித்து வருகிறோம். அதிலே அல்ஹம்துலில்லாஹ் 3வது பிரிவிலே நாம் இருக்கிறோம். இந்த பிரிவிலே சுருக்கமாக இமாம் அவர்கள் நமக்கு சில வசனங்களை முன்வைக்கிறார்கள். இந்த பிரிவினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி பேசுகிறான், எந்த அளவு மென்மையாக மிருதுவாக அன்பாக அவர்களுடைய மனதை சாந்தப்படுத்தக்கூடிய முறையில், அவர்களுடைய மனம் காயப்பட்டு விடாமல், அவர்களுடைய மனம் பதஷ்டப்பட்டு விடாமல், அவர்களுடைய மனதிற்கு அழுத்தம் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹு தஆலா எப்படி உரையாடுகிறான். அதாவது அல்லாஹு தஆலாவுடைய அன்பு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த அளவு இருக்கின்ற ஒரு காரணத்தினால், இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அல்லாஹு தஆலா அவனுடைய ருபூபியத், அவனுடைய உலூஹியத், அல்லாஹு தஆலாவுடைய அவனுடைய அஸ்மா சிஃபாத்துகளோடு அவனுடைய கம்பீரம், அவனுடைய மகத்துவம் என்பது அந்த இடத்திலே அதற்கு சமமாக நிகராக யாரும் நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து தன்னுடைய அன்பை அவர்கள் மீது முழுமைப்படுத்தி, தன்னுடைய பாசத்தை அவர்கள் மீது முழுமைப்படுத்தி அந்த நபியிடத்தில் எப்படி உரையாடுகிறான் என்பதை நாம் அறிவதின் மூலமாக, கவனிங்க, இதுதான் முக்கியம், புரியுதா? இந்த அல்லாஹுடைய இந்த உஸ்லூப், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியிடத்திலே எப்படி பேசுகிறான், அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படி உரையாடுவதை அறிவதின் மூலமாக நாம் நம்முடைய அந்த கல்புடைய முஹப்பத்தை, நபியின் மீது உண்டான பாசத்தை, அவர்கள் மீது உண்டான அந்த மரியாதையை எப்படி நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்வது, இதை வளர்ப்பதின் மூலமாக அவர்களுடைய, அதாவது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இல்லை, அவர்களுடைய ஹதீஸுகள், அவர்களுடைய கூற்றுகள், அவர்கள் சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் மீது அந்த மரியாதை வெளிப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் மீது இந்த ஒரு கண்ணியம், இந்த ஒரு மரியாதை வெளிப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம், புரியுதுங்களா? இந்த நோக்கத்தை மறந்துட்டா பாடம் வேஸ்டாக போயிடும். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். முஸ்லிம் மன்னர்களில் ஹாரூனுர் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரிய மன்னர் சென்றிருக்கிறார்கள். உமவியா ஆட்சி முடிந்து அப்பாசிய ஆட்சி வந்த பொழுது அப்போ வந்த பெரிய ஒரு மன்னர் தான் மன்னர் ஹாரூனுர் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹாஷிம் கிளையை சேர்ந்தவர்கள். இந்த மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப மரியாதை, ரொம்ப முஹப்பத். தன்னுடைய சபை முழுக்க மார்க்க அறிஞர்களால் நிரப்பி வைத்திருப்பார், ஹதீஸ்களை அறிஞர்களால் நிரப்பி வைத்திருப்பார். புரியுதுங்களா? இன்றைய காலத்தில் அதாவது அல்லாஹுடைய தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது அல்லாஹுடைய தீனுக்கு எதிரான சிந்தனைகளை உடையவர்களை தான் பெரும்பாலும் மன்னர்களோ ஆட்சியாளர்களோ தங்களுடைய சபைகளில் நெருக்கமாக வைத்துக் கொள்வார்கள். மந்திரி சபைகளில் அவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். புரியுதுங்களா? மார்க்க அடிப்படையில் உள்ளவர்கள் எல்லாம் இன்று தனியாக அடையாளம் காட்டப்பட்டு அவங்கெல்லாம் இஸ்லாமிஸ்ட், அவங்களுக்கு பேர் என்ன, இஸ்லாமிஸ்ட், டெரரிஸ்ட். அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டெரரிஸ்ட் ஒன்று, இன்னொன்று பயங்கரவாதிக்கு தீவிரவாதி, டெரரிஸ்ட், பயங்கரவாதி, நிறைய பேர் இருக்கு. சரிங்களா? நேற்று ஒரு எழுத்தாளர் அழகாக எழுதியிருந்தார், படித்தா ரொம்ப மனசு பாதிச்சிச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அதை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு உலக மக்கள் மட்டுமல்ல, அதாவது முஸ்லீம் அல்லாத உலக மக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள்லேயே ஒரு பெரிய கூட்டம் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமை பின்பற்றக்கூடியவனா, இஸ்லாமை வாழ்க்கையில் நெறியாக, ஒழுக்கமாக, சட்டமாக, கலாச்சாரமாக பின்பற்றக்கூடியவனா, அவனுக்கு 2 இடத்துல ஒரு இடம்தான் இடம் இருக்கு. நல்லா கவனிங்க, இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களுக்கு there is only 2 place. அந்த 2 பிளேஸில் எங்கேயாவது ஒரு பிளேஸில் அவர் போயிடணும், இல்லைன்னா அவருக்கு இந்த சமுதாயத்தில் இடம் கிடையாது. அந்த 2 பிளேஸ் என்ன, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரி பரவாயில்ல, நானே சொல்கிறேன். அவர் எழுதினது ஒரு பிளேஸ் என்னன்னு சொன்னால் சிறைச்சாலை. ஒரு பிளேஸ் என்ன, சிறைச்சாலை. இன்னொரு பிளேஸ் என்ன, கபிரிஸ்தான். இந்த 2ல் ஒரு இடத்துக்கு அவர் போயிடணும், இல்லைன்னா அவரை நாங்கள் வாழ விட மாட்டோம், அவரை நாங்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. நம்ம இங்கேருந்து மன்னர்கிட்ட போய், மன்னர்கிட்டேருந்து திரும்ப நம்ம காலத்துக்கு வந்தாச்சு, திரும்ப மன்னர்கிட்ட போவோம். அந்த மன்னருடைய சபையில் முஹத்திஸுகள், ஃபுகஹாக்கள், உஆத், நசீஹத்து செய்யக்கூடிய, உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி நிரம்பி இருப்பாங்க. ரொம்ப மென்மையான உள்ளம் உள்ளவர். அதாவது அங்கே முஹத்திஸுகள் சபைகளில் பேச்சுவார்த்தைகள், கருத்து பரிமாற்றங்கள் நடக்கும் பொழுது யாராவது ஒரு முஹத்திஸ் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்லிட்டா, அந்த அவ்வளவு பெரிய மன்னர், அதாவது உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உலகெங்கும் பரப்பி வெற்றிகளாக குமித்து முஸ்லிம் நாடுகளை மட்டுமல்ல அஜமி நாடுகளையும் தன்னுடைய நீதமான அந்த ஆட்சியின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு பெரிய அரசர். எப்போதும் அந்த காலத்தில் அரசர்களுக்கு எப்படிப்பட்ட இருக்கைகள் சபைகளில் இருக்குமோ அந்த மாதிரியான இருக்கையில் அமர்ந்திருப்பார். எப்பொழுது ஒரு முஹத்திஸ் அல்லது ஒரு ஃபகீஹ் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிடுவாரோ, அவ்வளவு பெரிய அவருடைய அந்த சிம்மாசனத்தில், அந்த அரச சபையில், அந்த அவருடைய இருக்கையிலிருந்து கீழே இறங்கி தரையில் உட்காந்துருவார். தரையில் உட்காந்து ஃபிதாஹு அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் நானும் அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அர்ப்பணமாகட்டுமாக, சதக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது உண்மைதான், அவர்கள் உண்மைதான் சொல்வார்கள், சொல்லுங்கள் என்னுடைய நபியுடைய ஹதீஸை நான் செவிதாழ்த்தி கேட்கிறேன் என்று அந்த அளவுக்கு பணிஞ்சு வந்துடுவார். புரியுதுங்களா? இன்றைக்கு யாருக்காவது ஒரு மன்னருக்கோ ஆட்சியாளருக்கோ ஹதீஸு சொல்லப்பட்டால், எனக்கே நீ ஹதீஸ் சொல்கிறியா, போ, நீ இருக்கிற இடம் உனக்கு ரிசர்வ் செய்யப்பட்டிருக்குன்னு அனுப்பி வச்சுருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. விஷயம் என்ன? அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி இடத்துல பேசக்கூடிய அந்த மென்மை. ஏன் அந்த மென்மை அல்லாஹ் காட்டுறான்? நபியின் மீது அவ்வளவு முஹப்பத் அல்லாஹ் வைத்திருந்தா நபியினுடைய உள்ளம் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்று, அவர்களுடைய உள்ளம் சங்கடப்படாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்பினான். அப்போ யார் மேலே நமக்கு எவ்வளவு முஹப்பத் இருக்குமோ அந்த அளவு அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தாமல் நம்ம இருப்போம். புரியுதுங்களா? நமக்கு அல்லாஹ் மேலே முஹப்பத் அதிகமாக இருக்குமேனால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே நமக்கு முஹப்பத் அதிகமாக இருக்குமேனால்,
அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தாமல் இருப்போம். அல்லாஹுவை எப்படி காயப்படுத்துறது? மஆதல்லாஹ். அல்லாஹுக்கு எப்படி வேதனை தருது? அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுவது அல்லாஹுவை காயப்படுத்துறது, அல்லாஹுக்கு வேதனை தருவது. அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸில வருதா இல்லையா? யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு மனவேதனை தருகிறான், வழி தருகிறான், எனக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறான், எனக்கோ குழந்தை இல்லை. எனக்கு எதுஊலி நித்தன், எனக்கு ஒரு நிகரானவர் இருக்கிறார் என்று அவரை அழைக்கிறான், எனக்கோ எந்த நிகரும் இல்லை. புரியுதுங்களா? ஹயர். சரி, இப்போ இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய வசனத்துக்கு போவோம். இந்த அதாவது பிரிவினுடைய அநேகமா இது 2வது வசனம். 1வது வசனம் அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும். ஓரளவுக்கு திரும்ப அந்த வீடியோவை கேட்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 2வது வசனத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். وَمِثْلُهُ قَوْلُهُ تَعَالَى قَدْ نَعْلَمُ إِنَّهُ لَيَحْزُنُكَ الَّذِي يَقُولُونَ فَإِنَّهُمْ لَا يُكَذِّبُونَكَ وَلَكِنَّ الظَّالِمِينَ بِآيَاتِ اللَّهِ يَجْحَدُونَ. சூரா அல்-அன்ஆம் உடைய 33வது வசனம். சரி, நம்ம நபி இருக்காங்களங்க, சுப்ஹானல்லாஹ், அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சூரா வல்துஹா வல்லைலி உடைய தஃப்சீர் எழுதி குரூப்பில் நிறைய அனுப்பியிருக்கிறோம். சரியா? அது கேளுங்க, அது படிங்க இன்ஷா அல்லாஹ். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பல பக்கங்கள் வருது. கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய ஒன்று. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. சரி, நம்ம நபி இருக்காங்களே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவர்களை விட இந்த துன்யாவில் மென்மையான உள்ளம் உள்ளவரை அல்லாஹு தஆலா படைக்கல. அவர்களை விட மென்மையான, கருணை மிக்க, அன்பு மிக்க, பாசம் மிக்க படைப்பினங்களின் மீது ஒரு பரிவுடைய, பரிவுனா கைண்ட்னஸ், அந்த கைண்ட்னஸ்னா அந்த ஷஃபக்கத், ரஹ்மத், ஆத்துஃப்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால், மிருகங்கள் கூட தங்களுடைய வலிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய, அதாவது ஜீவ காருண்யம், அதாவது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலக படைப்புகள் எல்லாருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முஅஜிஸால ஒன்று வருது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு திரும்பும் பொழுது ஒரு சம்பவமாக சொல்கிறாங்க. ஒரு பறவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையின் மீது வட்டம் அடிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன சொல்ல வருகிறது தன்னுடைய சத்தத்தில் என்பதாக புரிந்து கொண்டு சொன்னார்கள், இதனுடைய குஞ்சியை யார் எடுத்துக்கொண்டு இதற்கு பயத்தை கொடுத்தார்கள், இதற்கு இந்த பதட்டத்தை கொடுத்தார்கள், இது தனது குஞ்சு மனிதர்களால் எடுக்கப்பட்டு விட்டது என்பதை என்னிடம் முறையிடுகிறது, யார் இதனுடைய குஞ்சியை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் அதை அதனுடைய இடத்தில் கூட்டிலே திருப்பி வைத்து விடட்டும் என்று தங்களுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க. அந்த தோழர்கள் அந்த பறவையினுடைய குஞ்சியை யார் எடுத்திருந்தாங்களோ 2-3 குஞ்சிகளை அதை கொண்டு போய் திரும்ப அதனுடைய கூட்டில் வைக்கிறாங்க. அந்த பறவை நிம்மதியாக செல்கிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் வாக்கிதி பதிவு செய்கிறாங்க. ஒரு தடவை போர்லேருந்து திரும்பி வரும் பொழுது அங்கே பார்த்தா ஒரு மர நிழல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த மர நிழலில் ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டு அது படுத்திருக்கிறது. குட்டிகள் பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நாய் பாதி தூக்கத்தில் இருக்கு. தோழர்களுக்கோ கடுமையான வெயிலில் பயணம் செய்த காரணத்தால் நிழலுடைய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்தவுடன் எங்கே தனது தோழர்கள் விரைந்து சென்று அந்த நாயை விரட்டி விடுவார்களோ என்று பயந்து, அந்த நாயை யாரும் விரட்டாதீர்கள், அதற்கு திடுக்கத்தை கொடுத்து விடாதீர்கள், உங்களுடைய கூடாரங்களை அதை விட்டு தள்ளி தூரமாக சென்று அமைத்துக் கொள்ளுங்கள், அதுவாக அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லாதவரை நீங்கள் அதை அதனுடைய இடத்திலிருந்து எழுப்பாதீர்கள், கிளப்பாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். என்றால் படைப்புகளின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கம், கருணை என்பது எந்த அளவு இருந்திருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும்.
இன்னொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஒரு தெருக்கல்ல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒட்டகம் எங்கிருந்தோ ஓடி வருது. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்படியே அவர் அதாவது கட்டி அணைக்கிற மாதிரி அந்த மாதிரி அவர்களோடு அந்த ஒட்டகம் ஒரு விதமான சத்தத்தோடு பின்னி பிணைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றுகிறது, அவர்களுடைய முகத்தோடு தனது முகத்தை சேர்க்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது, அதனுடைய எஜமானன் இதனிடமிருந்து கடுமையான வேலையை வாங்குகிறான், ஆனால் அதற்குரிய போதுமான உணவை இந்த ஒட்டகத்திற்கு தருவதில்லை என்று இந்த ஒட்டகம் எனக்கு முறையிடுகிறது. இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து அவருக்கு இந்த ஒட்டகத்தை பேணுவதற்கான அறிவுரையை வழங்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நாம் கூறலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅ்ஜிஸாக்கள் சஹீஹான அறிவிப்புகளை கொண்டு அறிவிக்கப்பட்டதில் இதெல்லாம் எதை காட்டுகிறது? அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த மென்மையான உள்ளத்தை. இப்பேற்பட்ட ஒரு நபி கிடைக்கப்பெற்ற உம்மத்தாகிய நாம் நபி எந்த உம்மத்தின் மீது இவ்வளவு பாசமுள்ளவர்களாக மென்மையானவர்களாக இருந்தார்களோ, எந்த உம்மத்துடைய மிருகங்கள் மீது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக ஒரு பாசத்தோடு கருணையோடு நடந்து கொண்டார்களோ, அந்த உம்மத்தின் மீது நபி கருணை காட்டிய உம்மத்தின் மீது நாம் அதிகாரியாக இருந்தாலும் வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நமக்கு கீழ் உள்ளவர்களின் மீது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அவர்களுக்கு அந்த மென்மையை காட்டுகிறோமா, நபியினுடைய உம்மத்து என்றாவது அவர்கள் மீது இறக்கப்படுகிறோமா? அப்படி இறக்கப்பட்டிருந்தால் இன்று இந்த சமுதாயத்திலே நம்மில் ஒருவர் மற்றவர் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இந்த இன்னல்கள், மன சங்கடங்கள், அதுபோன்று மனதுக்கு கசப்பான அனுபவங்கள், மனவேதனைகளை இன்று நாம் அனுபவித்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குமா? அப்போ நாம் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய படித்தரங்கள்ல அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க, புரியுதா? அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவங்களுடைய கபரை பிரகாசமாக்கட்டும். அதாவது முஸ்லீம்கள்லாம் இவங்க தாங்க, புரியுதா? ஆலிம்களுங்கிறது விடுங்க, ஆலிம்கள்னா அவங்க தான். அவங்க சொல்கிறாங்க ஒரு கவிதையில், எனக்கு யார் எவ்வளவு பெரிய மன சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் நான் அவங்களை மன்னித்து என்னுடைய உள்ளத்திலிருந்து அவர்கள் மீது உண்டான கசப்பை எடுத்து விட விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா இமாம் ஷாஃபி? அதாவது இமாம் ஷாஃபி வாழ்ந்த காலத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு பொறாமைக்காரர்கள் அதிகம். இந்த சின்ன வயசில் இவ்வளவு பெரிய ஒரு முஹத்திஸாக, ஃபக்கீஹாக, ஒரு உசூலியாக, ஒரு சட்ட வல்லுனராக, மிகப்பெரிய ஒரு முஃப்தியாக இப்பேற்பட்ட இல்ம அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து உலகமெல்லாம் அவர்களுடைய கல்வியை தேடி வரக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள், புரியுதா? ஸோ அதனால் அவர்களுக்கு பொறாமைக்காரர்களும் அதிகமாக இருந்தாங்க. அந்த பொறாமைக்காரர்களால் மன்னர்களிடத்தில் இமாம் அவர்களை பற்றி நிறைய கோல் மூட்டப்பட்டு இவர்களுக்கு மனக்கசப்பான மனவேதனை தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தன. இது நடக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? அதெல்லாம் நடக்கலைன்னா நம்ம அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியில் பயணித்தவர்களாக ஆக மாட்டோம். அப்போ இவன் ஷாஃபி சொல்கிறாங்க, எனக்கு யாரெல்லாம் வேதனை கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே மன்னித்து விடுகிறேன். ஏன்னா நாளைக்கு மறுமையில் வரும்பொழுது அவர்கள் என் மீது சொல்லிய பழியின் காரணமாகவோ எனக்கு கொடுத்த மனவேதனையின் காரணமாகவோ விசாரணையின் போது நிறுத்தி வைக்கப்பட்டால், தனது உம்மத்து விசாரணையின் போது நிறுத்தி வைக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு விட்டால் அதற்காக நபி வருந்தி விடுவார்களோ, என்னுடைய நபியினுடைய மனது காயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய நபியுடைய மனது காயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உம்மத்திலே உள்ளவர்கள் எனக்கு செய்த குற்றங்களை எல்லாம், அநீதிகளை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன், இன்க்ளூடிங் அதில் மன்னர்கள் உட்பட, அதிகாரிகள் உட்பட. ஏன்னா என்னால் நாளை மறுமையில் ஒருத்தர் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டால்
அது என்னுடைய நபியின் மனதுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விடுமோ என்பதற்காக அந்த நபியின் மீது உண்டான பாசத்தால் அவர்களது மனதை நான் சங்கடப்படுத்தி விடக்கூடாது, என்னால் ஒருவர் சொர்க்கத்திற்கு தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த இமாம்கள், ஆலிம்கள், முஹத்திஸுகள் வைத்திருந்த மரியாதை, ஒழுக்கம், அந்த அன்பு, அந்த பாசம். புரியுதுங்களா? இன்றைக்கு நமக்கு மன்னிக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் பழி வாங்குவதற்கும் நமக்குள்ளாரையே, புரியுதா, அல்லாஹ் தான் போதுமானவன். சரி, பாடத்துக்கு போவோம். இது எதுக்காக வேண்டி சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தினுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு மென்மையாளர்களாக இருந்ததுனால குஃபார்கள் தங்களை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் நபிக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தியது. இப்போ நீங்கள் எந்த அளவு உண்மையாளராகவும் சுத்தமானவராகவும் நேர்மையானவராகவும் இருப்பீர்களோ அந்த அளவு உங்களை பற்றி யாராவது தவறாக சொன்னால் உங்களுக்கு வலி ஏற்படும். உங்களிடத்தில் நேர்மை இல்லை, உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, அமானிதம் இல்லை, அந்த நிலையில் யாராவது உங்களை பற்றி குற்றம் சொன்னால் அது மலை மீது மழை பொழிந்த மாதிரி, எந்த அசருமே ஏற்படாது. ஏன்னா ஆல்ரெடி இவரிடத்தில் அந்த ஒழுக்கம், அந்த அமானிதம், உண்மை இல்லை, அதனால ஏசுறதுனால அவருக்கு அந்த உள்ளத்தில் எந்த காயமும் ஏற்படாது. அப்படியே தூசி தட்டின மாதிரி, அப்படியே சட்டையில் போட்ட தூசி அப்படி தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். நல்லவர்களுக்கு தான் மனது சீக்கிரமாக காயப்படும். ஏன்னா அவங்க நேர்மையா, ஒழுக்கமா, நீதமா, அன்பா, உண்மையா நடந்ததற்கு பிறகு அவர்கள் செய்யாததை கொண்டு, அவர்களிடத்தில் இல்லாததை கொண்டு பழி போடப்படும் பொழுது அப்போ மனசு கண்டிப்பாக வேதனைப்படும். சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உண்மையாளர் யார்? அவர்களை விட மென்மையாளர் யார்? அவர்களை விட அமானிதத்தை பேணக்கூடியவர் யார்? அவர்களை விட சுத்தமானவர் யார்? அப்படி இருந்தும் இந்த உம்மத்து ஒரு நேரத்தில் முன்னாடி இந்த நபியை அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் போற்றி கொண்டிருந்து இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்ன காரணத்தினால இப்ப இந்த உம்மத்து சொல்கிறது நீங்கள் பொய்யர் என்று. நீங்க அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறீர்கள். அஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது இவர் பொய் சொல்கிறாரா? இவர் பைத்தியக்காரர், இவர் சொல்வதை நம்ப முடியாது, இவர் இட்டு கட்டுகிறார். அசாதீருல் அவ்வலீன் இக்ததபஹா ஃபஹிய தும்லா அலைஹி புக்ரத்தன் வ அஸீலா. காலையிலும் மாலையிலும் இவருக்கு சொல்லப்படக்கூடிய முன்னோர்களின் கட்டுக்கதை இது, இவர் இதை உருவாக்குகிறார் என்பதெல்லாம் சொன்னா வாழ்க்கையில பொய்யே பேசாதவருக்கு, வாழ்க்கையில கவனிக்கிறீங்களா, தூங்கிட்டீங்களா? வாழ்க்கையில பொய்யே பேசாதவரை பார்த்து பொய்யர்னா எப்படி இருக்குங்க? இப்போ நம்ம எப்படி வாழ்க்கையில் பொய்யை தவிர எதுவுமே பேசுறது இல்லை. வாழ்க்கையில் ரெண்டு மாதிரி கூட்டம் இருக்காங்க. ஒரு கூட்டம் யாருன்னா, ஒரு நாளைக்கு பொய் சொல்லிட்டாலே அதை நினச்சி ஒரு மாசமாக கவலைப்படுறவங்கலாம் இருக்காங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, ஒரு தடவை உண்மை சொல்லிட்டாலே ஆஹா நம்ம உண்மை சொல்லிட்டோமே அதை நினச்சி ஒரு மாசமாக கவலைப்படுவாங்க. இப்படிலாம் இருக்காங்க. வியாபாரிகள் இருக்காங்க, முதலாளிகள் இருக்காங்க, பணக்காரர்கள் இருக்காங்க, செல்வந்தர்கள் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க. புரியுதா இல்லையா? அதுவும் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா பாருங்கள், இந்த மார்க்கத்தில் இடையில சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். புரியுதுங்களா? ஹதீஸு ஆயத்துக்குள்ளார தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பொய்யிலேயே மோசமான பொய் என்னன்னு சொன்னால் மன்னர்கள் சொல்கிற பொய்யாம். மலிக்குன் காதிப், பொய் பேசுகிற அரசன் அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளவு அல்லாஹ் பணத்தை கொடுத்துருக்கான், செல்வத்தை கொடுத்துருக்கான், வசதியை கொடுத்துருக்கான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கான், நீ யாருக்கு பயப்படணும் பொய் சொல்கிறது? ஒரு ஏழை பொய் சொல்கிறான்னா, ஒரு சாமானியன் பொய் சொல்கிறான்னா பயந்துக்கிட்டு சொல்லலாம், ஒரு நிர்பந்தத்தில் சொல்லலாம், அது கூட சொல்லக்கூடாது, சொல்லலாம், அதாவது அந்த நிர்பந்தத்தில். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்து, வசதியை கொடுத்து, சமூகத்தில் கண்ணியத்தை கொடுத்து, ஒரு அதிகாரத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து கூட இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானவர்கள் வாயை திறந்தாலே பொய்.
எல்லாமே பொய். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இல்லா மாஷால்லா நல்லவர்கள் இருப்பாங்க, புரியுதுங்களா? நான் என்னை வச்சு சொல்றேன்னு வச்சுங்களேன், என்ன திருத்துறதுக்காக வேண்டி. அப்போ இதெல்லாம் எப்படி தான் நிலைமைன்னு தெரியல. அப்போ இப்படியே பொய் பேசுகிறவங்களுக்கு நீ பொய்யன்னு சொன்னால், நம்மள்கிட்ட உள்ளது தானே சொன்னால், அவனுக்கு தெரிஞ்சது கம்மி, இன்னும் தெரிஞ்சால் இன்னும் நல்லா அழகாக சொல்லியிருப்பான். ஒரிஜினல் பொய்யன், அல்லா மேலே சத்தியமாக நீ பொய்யன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு இவன் போயிட்டே இருப்பான். யார் உண்மையே பேசுகிறாங்களோ, யார் உண்மையை தவிர எதையுமே பேச மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்கும். உண்மை சொல்லி நம்மளை பொய்யன்னு சொல்லிட்டானே, நம்முடைய உண்மையான தகவலை பொய்ப்பிச்சுட்டானே அப்படின்னு அவனுக்கு தான் கவலையாக இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு அடுத்து ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, முதல்ல அல்லாஹு தஆலா மிகப்பெரிய உண்மை சொல்லக்கூடியவன், அவனை விட உண்மை சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹு தஆலா உண்மையாளர்களை தான் நபியாக தேர்ந்தெடுப்பான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நபியை பார்த்து ஒருத்தர் நீங்கள் பொய்யர், நீங்கள் யார் பொய்யர் அப்படின்னு சொன்னால் அந்த நபிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நபியுடைய மனசு கவலைப்பட்டுச்சு. இந்த கவலையை போக்குறதுக்குன்னே அல்லாஹு தஆலா பல வசனங்களை இறக்கினா. அதில் ஒரு வசனம் தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய சூரத்துல் அன்ஆமுடைய 33வது வசனம். இந்த வசனத்தில் என்ன வருது? அல்லாஹ் சொல்கிறான், இப்போ பாடத்துக்குள்ளார போங்க. அப்படிங்க, கத் நஅலமு இன்னஹு லயஹ்ஸுனுக், நபியே நாம் திட்டமாக அறிவோம், இன்னஹு நிச்சயமாக லயஹ்ஸுனுக உமக்கு மன கவலை கொடுக்கிறது. இந்த யஹ்ஸுனு, ஹஸின யஹ்ஸனுன் படித்தா கவலைப்படுவது, ஹஸன யஹ்ஸுனுன் படித்தா கவலை அளிப்பது, பிறருக்கு கவலை தருவது. உமக்கு கவலை தருகிறது, மன வருத்தமடைய செய்கிறது. அல்லதி எதுவென்றால் யகூலுன் அவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அந்த பேச்சுகள். அல்லாஹ் சொல் என்ன பேச்சுகள்? இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க வசனத்திலிருந்து, அவங்க பொய் பேசுறாங்க, இட்டு கட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னஹும் ஆக நிச்சயமாக அவர்கள் லா யுகذிபூனக நபியே உங்களை பொய்ப்பிக்கவில்லை, வலக்கின்னல் ஸாலிமீன் என்றாலும் அநியாயக்காரர்கள் பி ஆயாத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய வசனங்களை யஜ்ஹதூன் மறுக்கிறார்கள். அவங்களுக்கு பிரச்சனை குர்ஆன் தானே தவிர நபியே நீங்கள் இல்லை, இந்த குர்ஆனை தான் அவங்க பொய்ப்பிக்கிறாங்க, என்னுடைய வாக்கைத்தான் பொய்ப்பிக்கிறார்கள், உங்களை பொய்ப்பிக்கவில்லை நபியே, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்போ நம்ம அப்படியே அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அதற்குண்டான விளக்கங்களும் அதே போல வசனத்துக்குண்டான விளக்கங்களும் வரும். அதை நம்ம பார்ப்போம். தேவையான இடங்கள்ல மட்டும் லேசா தொட்டுப்போம். கால அலி ரலியல்லாஹு அன்ஹு கால அபூ ஜஹ்லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா கொடுக்கும் பொழுது அபூ ஜஹ்லிடத்தில் நிறைய பேச்சுவார்த்தைகள் உரையாடல்கள் நடக்கின்றன. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஏன்பா என்ன உண்மையாளர் நம்பிக்கையாளர்னு சொல்லி கொண்டிருந்தீங்களே, நான் என்றைக்காவது பொய் பேசி இருக்கிறேனா, எதையாவது தப்பா சொல்லி இருக்கிறேனா, நான் சொல்றதை நீங்க நம்ப மறுக்கிறது என்னப்பா, என்ன எப்படிப்பா பொய்யருங்கிறீங்க? உடனே அபூஜஹல் சொல்றான், இன்னாலா நுகذிபுக், முஹம்மதே எங்களுக்கு பிரச்சனை நீங்க இல்லை, உங்களை நாங்கள் பொய்யர் என்று சொல்லவில்லை, உங்களை பொய்ப்படுத்தவில்லை, வலாக்கின் நுகذிபு மா ஜிஅத பிஹி, நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதை பொய் என்று சொல்கிறோம், அதாவது குர்ஆனை பொய் என்று சொல்கிறோம். ஃபஅன்ஸல் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். சூரா அன்ஆமுடைய 33வது வசனம். இப்போது நாம் படித்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறினார்கள். وروي أن النبي صلى الله عليه وسلم لما كذبه قومه حزن فجاءه جبريل عليه السلام فقال ما يحزنك ما يحزنك قال كذبني قومي قال إنهم يعلمون أنك صادق فأنزل الله تعالى الآية. அறிவிக்கப்படுவது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சமுதாய மக்கள் பொய்ப்பித்த போது நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களிடத்திலே வந்து, நபியே உங்களை எது கவலைப்படுத்தியது, உங்களுக்கு எது வருத்தத்தை கொடுத்தது என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது கௌம் எனது மக்கள் என்னை பொய்ப்பித்து விட்டார்கள், என்னை பொய்யர் என்று சொல்கிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே அவர்களுக்கு நன்கு தெரியும் நீங்கள் உண்மையாளர்கள் என்று, அவங்க உங்களை பொய்ப்பிக்கவில்லை,
என்று ஆறுதல் சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த கூற்றின்படி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்கி தரும்படி அல்லாஹு தஆலா ஜிப்ரீலுக்கு கட்டளையிட்டான். ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா அல் ஆயா, சூரா அல் அன்ஆமுடைய 33வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இமாம் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபஃபி ஹாதிஹில் ஆயத்தி மன்ஸஉன் லதீஃபுல் மஅഖதி, இந்த வசனத்துல ரொம்ப மிருதுவான மென்மையான அப்படியே ஒரு சொல்யூஷன் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது அவர்களை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அவர்களை எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து கழட்ட முடியுமோ கழட்டிறான். அதாவது அந்த குறைஷிகளுக்கும் நபிக்கும் இடையில உண்டான அந்த பிரச்சனை சிக்கல்கள்ல நபியை அல்லாஹ் அப்படியே தனியா வெளியே எடுத்துறான். நபியே, உண்மையிலேயே பிரச்சனை உங்களுக்கும் உங்க கவுமுக்கும் கிடையாது. அவர்களிடத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தீர்களோ அந்த இடத்தில் இருக்கிறீர்கள். ஆனா பிரச்சனை யாருக்கும் இடையில, எனக்கும் அவர்களுக்கும் இடையில, என்னுடைய வசனங்களுக்கும் என்னுடைய வேதத்துக்கும் அவர்களுக்கும் இடையில நபியே நீங்க கிடையாது அப்படின்னு அழகா அவங்களை அல்லாஹ் தஆலா வெளியே எடுத்து விடுகிறான். மன்ஸவன்னா அப்படியே கலட்டி விடுகிறான். அவர்கள் அப்படியே அங்கிருந்து அவங்களை அப்படியே எஸ்கேப் பண்ணிடுறான், பாதுகாத்து விடுகிறான். லத்தீஃபுல் மஅഖதி, அதுவும் எப்படி ரொம்ப மென்மையா மிருதுவா. மின் தஸ்லியத்தி, என்னென்ன விஷயம் சொல்லப்படுகிறது? மின் தஸ்லியத்திஹி தஆலா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தஸ்லியான மன ஆறுதல், மனதை சாந்தப்படுத்துவது. வயில்தாஃபிஹி பிஹி ஃபில் கௌல், அந்த பேச்சில அவ்வளவு மென்மையை அல்லாஹ் தஆலா நபி இடத்திலே கையாளுகிறான். எப்படி? பி அன் கர்ரர இன்தஹு அன்னஹு சாதிகுன் இன்தஹும், அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை, ஒரு செய்தியை அங்கே உறுதிப்படுத்தி விடுகிறான். நபியே, நீங்க இந்த மக்களிடத்துல உண்மையாளர், நீங்க சாதிக் தான், புரியுதா? வ அன்னஹும் கைரு முகذிபீன லஹு, நபியே உங்களை அவர்கள் பொய்ப்பிக்கவில்லை. முஅ்தரிஃபூன பிஸித்கிஹி கௌலன் வ இஅ்திகாதன், நீங்க உண்மையாளர் என்பதை சொல்லாலும் நம்பிக்கையாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வகத் கானு யுஸம்மூனஹு கப்ல நுபுவத்தி அல் அமீன், உங்களுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியும் அல் அமீன் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள் அல்லவா, அதே போலதான் நீங்கள் இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? இந்த வார்த்தையில இமாம் அவர்கள், அதாவது அல்லாஹுவையும் நபியையும் படர்க்கையா வைத்து பேசுறாங்க. உங்களுக்கு நான் பாடம் நடத்துறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலையில் வைத்து அல்லாஹ் தஆலா அவங்களிடத்துல பேசுற மாதிரி இதுக்கு நான் அர்த்தம் வைக்கிறேன், குழம்பிடாதீங்க. அப்புறம் வெளியில போய் ஆலிம்சாக்கு லமீர் காயிபுக்கும் லமீர் முகாத்தபுக்கும் அர்த்தம் தெரியல, இவர் ஒரு ஆலிம்சாவான்னு சொல்லி பயன் பண்ணாதீங்க, சரியா? அப்படிலாம் வேற இருக்கு. நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத நான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏத்துக்கிறேன், சொல்லிக்கிறேன். ஃபதஃபா, நம்ம கரெக்டா இல்லையா? ஃபதஃபா பிஹாத தக்ரீர் இர்திமாத நஃப்ஸிஹி பிசிமத்தில் கதிப். அல்லாஹ் அக்பர். அதாவது பொய்யர் என்று சொன்னப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி மன கஷ்டப்பட்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அதை நீக்கிட்டான். நபியே கஷ்டப்படாதீங்க, புரியுதுங்களா? யா அல்லாஹ், நமக்கு என்னங்க இருக்குது, கல்புல அல்லாஹ் தான் போதுமானவன். யா அல்லாஹ், சுத்தமாக இருந்தால் தாங்க. இப்போ ட்ரெஸ்ஸு, வெள்ளை ட்ரெஸ்ஸு சுத்தமாக போட்டிருக்கீன்னு வச்சுங்க, அப்போ தான் லேசாக கரைப்பட்டுட்டா அதை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது வெள்ளை ட்ரெஸ்ஸில் கரைப்பட்டுச்சுன்னு, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே கரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அட 100ல் 1 இது அப்படின்னு போயிட்டே இருப்போம். புரியுதா இல்லையா? அதாவது நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு சுத்தமாக இருந்தாங்க. வாக்கில் சுத்தம், பேச்சில் சுத்தம், நடத்தையில் சுத்தம், ஒழுக்கத்தில் சுத்தம். இன்றைக்கு நம்ம எல்லாத்துலேயுமே கராப்டட், எல்லாத்துலேயுமே, நான் உங்களை சொல்ல என்ன சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே கராப்டடாக இருக்கிறதுனால நமக்கு என்னத்தை செஞ்சாலும் சரி, போட 100ல் 1 அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது, ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஹதீஸு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மூமின் பாவம் செஞ்சுட்டா அவன் எப்படி பயப்படுவான்னா, ஒரு பாதையில் போகும்பொழுது, மலை பாதையில் கீழே போகும்பொழுது பக்கத்தில் மலை இருக்குது, அந்த மலையில் ஒரு பாறை அப்படியே உழுகிற மாதிரி இருக்குது. அது உழுதுற மாதிரி இருக்கும் பொழுது எப்படி பயப்படுவானோ அந்த மாதிரி ஒரு பாவத்தை, தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு பயப்படுவானா. முனாஃபிக் இருக்கானே, மூக்கில் ஈ உட்காந்து அப்படி தட்டி விடுறோம் பாருங்க, அந்த மாதிரி கடந்து போயிட்டே இருப்பானா ஒரு பாவத்தையும். புரியுதா இல்லையா? யா அல்லாஹ், இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, யா அல்லாஹ் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அல்லாஹ் என்னையும் மன்னிக்கணும், உங்களையும் மன்னிக்கணும், சமூகத்தை எல்லாத்தையும் மன்னிக்கணும். சில பெரும்பாவங்கள்லாம் நம்ம சமுதாயத்தில் அதெல்லாம் பாவங்கிற லிஸ்ட்லேருந்து எடுத்து வச்சாச்சு. இப்படி எடுத்துட்டோம்,
சில பெரும்பாவங்கள், பயங்கரமாக எச்சரிக்கப்பட்ட பெரும்பாவங்கள்லாம், அதெல்லாம் நம்ம பாவத்திலேருந்து எடுத்துட்டு அதெல்லாம் முபாஹ் ஆகமாக்கப்பட்டது, ஹலால் லிஸ்ட்டில் வந்துட்டோம். பொய் பேசுகிறது, புறம் பேசுகிறது, கோல் சொல்கிறது, ஒருத்தருக்கு எதிராக சதி செய்கிறது, பொறாமை கொள்வது, வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துறது, மீறுறது, ஒப்பந்தங்களை மீறுறது, ஒப்பந்தங்களுக்கு மோசடி செய்கிறது என்ன சொல்லிட்டு வந்தேன். இப்படிலாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டோம், அதெல்லாம் அந்த பெரும்பாவன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து அப்படியே எடுத்து அதெல்லாம் சாதாரணமானது முபாஹ் இப்படி ஆகமாக்கப்பட்ட லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். யா அர்ஹமர் ரஹீமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். சரி வாங்க. ஃபதஃபஅ பிஹாதா தக்ரீர், இப்படிப்பட்ட ஒரு உறுதியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இர்திமாத நஃப்ஸிஹி பிஸ்மத்தில் கதிப், பொய் என்று முத்திரை குத்தியதால் நபியினுடைய மனது பட்ட கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்கிவிட்டான், டிஃபைன் பண்ணிட்டான் அல்லாஹு தஆலா. புரியுங்களா? சும்ம ஜஅல ذم லஹும், பிறகு அல்லாஹு தஆலா அட கிறுக்கர்களா, யார குஃபார்களை பார்த்து, பொய்ப்பித்தவர்களை பார்த்து பழிப்பை அவர்கள் மீது அல்லாஹ் தள்ளிவிட்டான். பி தஸ்பீதிஹிம் ஜாஹிதீன ஸாலிமீன், நீங்க தாண்டா அநியாயக்காரர்கள், நீங்க தாண்டா சத்தியத்தை மறுக்கக்கூடிய அக்கிரமக்காரர்கள், முரடர்கள், ஜாஹிதீன ஸாலிமீன் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெயர் வைத்தான். எப்படி சொல்கிறான்? ஃபகால தஆலா வலக்கின் ஸாலிமீன பிஆயாத்தில்லாஹி யஜஹதூன், அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிக்கிறார்கள். யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஃபஹாஷாஹு மினல் வஸ்மி, அல்லாஹ் அக்பர். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், ஐப் குறைகளில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விட்டான். உடனே ஒரு பொய்யர் என்று இந்த குஃபார்கள் தன்னுடைய நபியை சொன்னதை அல்லாஹ்வால பொறுக்க முடியல. நீங்க எப்படி பொய்யராவீங்க நபியே என்று அல்லாஹு தஆலா தனது நபியை பரிசுத்தப்படுத்தினான். அந்த குறையிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களை தூய்மைப்படுத்தினான். வதவ்வகஹும் பில் முஆனஜதி பிதக்திபில் ஆயாதி ஹகீகத்த ظلمி, அடா நீங்க தாண்டா உண்மையிலேயே அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து முரண்படக்கூடிய, முரண்டு பிடிக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் நீங்கள் தான் என்பதை, இந்த இழிவை, இந்த அநியாயம் என்ற இந்த ஒரு செய்தியை அல்லாஹ் அவர்களுக்கு அப்படியே மாலையாக்கி விட்டான். அதாவது நம்ம செருப்பு மாலை போடுறோன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி மாலையில பூ மாலையும் இருக்கு, செருப்பு மாலையும் இருக்கு. இதில் ஜஹது இன்னமா யகூனு மிம்மன் அலிம ஷைஅ சும்ம அன்கரஹு, இந்த குஃபார்கள் செஞ்சது இருக்குதே ரொம்ப பெரிய அக்கிரமம். ஏன்? அவர்கள் ஒன்றை தெரிந்து கொண்டு அவர்கள் அதை பொய்ப்பித்தார்கள். உண்மையாளர் என்று தெரிந்து கொண்டும் அவர் சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் மறுத்தார்கள். இதில் ஜஹது, ஜஹத் என்ற வார்த்தை எப்போது சொல்லப்படும்? ஒருவர் ஒரு விஷயத்தை நன்கு அறிந்து தெரிந்ததற்கு பிறகு அதை அவர் மறுப்பாரையானால். ககௌலிஹி தஆலா வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும் ظுல்மன் வஉலுவா, அவர்கள் இந்த வசனங்களை பொய்ப்பித்தார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளங்களுமோ இவை உண்மை என்பதை உறுதி கொண்டிருந்தன. ஏன் அவர்கள் மறுத்தார்கள்? ظுல்மன் வஉலுவா, அக்கிரமத்தாலும் பெருமையாலும் மமதையாலும் அவர்கள் மறுத்தார்கள். சும்ம அஸ்ஸாஹு, அல்லாஹு தஆலா பிறகு தன்னுடைய நபிக்கு ஆறுதல் கொடுத்தான், அவர்களை அப்படியே வருடி விட்டான், அவர்களை சாந்தப்படுத்தினான். வானசஹு, அவர்களுக்கு மனதிற்கு உன்ஸ், அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தான். பிமா தக்கரஹு அம்மன் கப்லஹு, இவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு ஏற்பட்டதை அல்லாஹு தஆலா எடுத்து கூறி, எப்படி? வவஅதஹு பின்னஸ்ரி வவஅதஹு அன்-நஸ்ர பிகௌலிஹி தஆலா, உங்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை அல்லாஹு தஆலா வாக்களித்தான். அப்ப முந்திய நபிமார்களுக்கு இப்படி ஏற்பட்டது, அந்த விஷயத்தை அல்லாஹ் எடுத்து சொல்லி நபிக்கு சாந்தத்தை ஏற்படுத்தி மனதுக்கு அந்த குளிர்ச்சியை, அந்த மென்மையை கொடுத்து, நபியே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வெற்றி வரும், நீங்கள் மிகைப்பீர்கள், உங்களை பொய்யர் என்று சொன்னவர்கள் உங்களுக்கு உண்மையாளர் என்ற பட்டத்தை மீண்டும் கொடுத்து ஷஹாதாவை சொல்வார், அல்லது இந்த அரபிய தீபகற்பத்தை விட்டு அவர் விரட்டி அடிக்கப்படுவார். புரியுதுங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரா அல்-அன்ஆமுடைய 34வது வசனம், ஏற்கனவே படிச்சது 33, அடுத்து பாருங்க 34ல, வலகத் குذிபத் ருசுலும் மின் قبلك فصبروا على ما كذبوا وأوذوا حتى أتاهم نصرنا ولا مبدل لكلمات الله
وَلَقَدْ جَاءَكَ مِن نَبَإِ الْمُرْسَلِينَ. அல்லாஹ் சொல்றா, நபியே உங்களை பொய்ப்பித்ததால நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு முன்னாலும் தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பொறுத்தார்கள், சகித்தார்கள். தாங்கள் எதற்காக பொய்ப்பிக்கப்பட்டார்களோ அதன் மீது, இன்னும் எதற்காக அவர்களுக்கு மனவேதனை கொடுக்கப்பட்டதோ அதை அவர்கள் சகித்து கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். இறுதியாக அவர்களுக்கு நம்முடைய உதவி வந்தது. அதே போல உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பா வரும். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய வாக்குகளை மாற்றக்கூடியவர் யாரும் இல்லை. நிச்சயமாக நபிமார்களின் வரலாறுகள் உங்களுக்கு வந்திருக்கிறது நபியே திட்டவட்டமாக. வலகத் ஜாஅக மின் நபஇல் முர்சலின், நபிமார்களின் செய்தி வரலாறு திட்டமாக நபியே உங்களுக்கு வந்திருக்கிறது. இது எவ்வளவு அழகான ஒரு அல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஆறுதல் பாருங்க. அதற்கு பிறகு இமாம் அவர்கள் இந்த மேல உள்ள வசனத்துல 33ல வலாக்கின் அல்லாலிமீன பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன் ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக, இதை எப்படியெல்லாம் இமாம்கள் ஓதி இருக்கிறாங்க. அரபி மொழியில அந்த கிராஅத்துடைய அந்த முறை மாறும் பொழுது பொருள்கள், அர்த்தங்கள் எப்படி மாறும் அதை அழகா விளக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்கள் அரபி இலக்கணம், இலக்கியம், அதே போல் அரபி மொழி படிச்சிருந்தா அது சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு நாவெல்லாம் மறத்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஸ்வீட்டு கொடுத்தா டேஸ்ட்டு தெரியுமா? தெரியாது. இப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். ஒன்றும் தெரியலனாலும் சரி மாதிரி புரியுதா இல்லையா? அல்லாஹ் அக்பர். சரியா? முஸ்லீம்கள்னால் அவங்களுக்கு முதல் மொழி அரபி, ரெண்டாவது மொழி அவங்களுடைய வட்டார மொழி, அப்படி மாறணுங்க. புரியுதா? ஆமாம், எந்த நாட்டில் இருந்தாலும், மலேசியா, சிங்கப்பூர், காஷ்மீர், கன்னியாகுமரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒன்று அரபி முதலாவது, அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் ரெண்டாவது, அல்லது லோக்கல் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு, அரபி ரெண்டு. எப்படியோ ஏதோ ஒரு வகையில் அரபி தெரியாமல் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. நம்ம உம்மத்துக்கு குரானே ஓத தெரியாமல் இருக்குது, வாசிக்கவே தெரியாமல் இருக்குது. இதில் என்னத்தை போய் சொல்கிறது? எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. நேரம் இல்லை என்று நம்மகிட்ட ஒரு நேரம் இருக்குன்னா, ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால் அது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதுக்கு. சரிங்களா? யா அல்லாஹ், இதில் வேற நமக்கு வேற பெருமை வேற. ஃபமன் கரஅ லா யுகذிபூனக, இதை லா யுக்திபூனக, ஃபமன் கரஅ லா யுக்திபூனக பித்தக்ஃபீஃப், ஷத்து வைக்காம, அதாவது தாலுக்கு ஷத்து வைக்காம யுகذிபூன என்பதை யுக்திபூன என்று ஓதினால் என்ன பொருள் வரும்? ஃபமானாஹு லா யஜிதூனக காதிபன், ஒருபோதும் அவர்கள் உங்களை பொய்யராக கருத மாட்டார்கள், காண மாட்டார்கள். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா நடக்கும், அவர்களுடைய மனதிலும் நீங்கள் உண்மையாளர் என்று இருக்கிறது. லா யஜிதூனக காதிபன் என்று அர்த்தம் வரும். வகால் ஃபர்ரா வல் கிசாஇ லா யகூலுன இன்னக காதிபுன், லா யுக்திபூன என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன? லா யகூலுன இன்னக காதிபுன், நீங்கள் பொய்யர் என்று அவர்கள் சொல்லவில்லை. வகீல லா யஹ்தஜூன அலா கிதிபிக வலா யுஸ்பிதூனஹு, இன்னொரு பொருள் என்ன? நீங்கள் பொய்யர் என்பதற்கு அவர்கள் ஒரு ஆதாரத்தை கூட கொண்டு வர முடியாது. நீங்கள் பொய்யர் என்பதை அவர்கள் நிரூபிக்கவே முடியாது. அப்போ பொய்யர்னா நிரூபிக்கணும். நீ இப்படி சொன்ன, அதுக்கு மாற்றமா இப்படி நடந்திருக்கு, நீங்க இப்படி சொன்ன ஆனா இப்படி நடக்கல, அதுக்கு மாற்றமா தான் நடந்திருக்கு, நீங்க சொன்னது தப்பா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ப்ரூஃபை கூட கொண்டு வர முடியாத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி. புரியுதா? வமன் கரஅ பித்தஷ்தீத், யாரு ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக என்று தாலுக்கு ஷத்து வைத்து ஃபஅல யுஃபஇலு அந்த வசன்ல படிக்கிறாங்களோ ஃபமஅனாஹு, அப்போது அதனுடைய பொருள் என்னவென்றால் லா யன்சுபூனக இலல் கதிபி, உங்களை பொய்யின் பக்கம் அவர்கள் சேர்க்க மாட்டார்கள். வக்கீல லா யஅதகிதுன கதிபக், நபியே நீங்கள் பொய் பேசுவீர்கள், நீங்கள் பொய்யர், அல்லது உங்களிடத்திலே பொய் இருக்கிறது என்பதை அவர்கள் நம்ப மாட்டார்கள், யார் சொன்னாலும் சரி. புரியுதுங்களா? அபூ சுஃபியான்ட்ட போய் பேசும்போது கூட, அங்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல ஒரு பொய் அவர்களால யோசிக்க முடிந்ததா? முடியவே இல்லை. وَمِمَّا ذُكِرَ مِنْ خَصَائِصِهِ وَبِرِّ اللَّهِ تَعَالَى بِهِ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேஷ தன்மைகளில் ஒன்று, அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு எப்படி
ஒரு மென்மை, ஒரு மிருதுவை, ஒரு நன்மையை, ஒரு கருணையை காட்டியிருக்கிறான் என்பதற்குரிய அடையாளங்களிலே ஒன்று அன்னல்லாஹ தஆலா ஹாதப ஜமீஅல் அன்பியாஇ பிஅஸ்மாஇஹிம். அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களிடத்திலே பேசினான் அவர்களுடைய பெயர்களை கூறி. எப்படி? ஃபகால தஆலா யா ஆதம் யா நூஹ் யா இப்ராஹிம் யா மூசா யா தாவூத் யா ஈசா யா ஜக்கரியா யா யஹ்யா என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசி இருக்கிறான். வலம் யுகாதிபு ஹுவ இல்லா யா அய்யுஹர் ரசூல். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை யா அய்யுஹர் ரசூல் என்றே தவிர, யா ஐயுஹன் நபியு என்றே தவிர, யா ஐயுஹல் முஸம்மிலு என்றே தவிர, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிரு என்றே தவிர. எங்கேயுமே அல் குர்ஆன்ல யா முஹம்மது என்றோ யா அஹ்மத் என்றோ ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க முடியாது. மாறாக நபியினுடைய அழகிய அதாவது பண்புகளில், அழகிய தன்மைகளில் புகழப்படக்கூடிய அந்த குணங்களில் ஒன்றை கூறிதான் அல்லாஹு தஆலா யா ஐயுஹர் ரசூல் என்றோ, யா ஐயுஹன் நபியு என்றோ, யா ஐயுஹல் முஸம்மிலு என்றோ, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் என்றோ அல்லாஹு தஆலா அழைத்து பேசுகிறான். அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இடத்திலே மென்மையாக, மிருதுவாக, பாசமாக, இன்னும் நம்ம சொல்ல போனா ரொம்ப செல்லமாக என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி பேசி இருக்கிறான். இதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. இதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பை, பாசத்தை வரவழைத்து அதை அவர்களுடைய மார்க்கத்தை பேணுதலாக பின்பற்றுவதன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? ஆஹா, இன்னைக்கு பாடத்தில் சொல்லிட்டாங்கப்பா, உடனே நம்ம போய் மௌலூது கிதாபை திறந்துருவோம்ப்பா, உடனே நம்ம குப்பை. புரியுதுங்களா? உங்களுடைய அன்பு என்பது அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் ஷரியத்தை பின்பற்றுவதன் மூலமாக. இன்றைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? வருஷத்துல ஒரு தடவை மௌலூது மீலாது செஞ்சுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் தான் அப்படியே பாசத்தின் கோட்டையை பாதுகாத்து வைத்திருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நீ என்ன அக்கிரமா, அநியாயம், அசிங்கம், ஆபாசம், கழுசட, கசமா எதை செஞ்சாலும் சரி, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? பெரும் பாவங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் போர் செய்கிறார்கள். ஆனால் பேசுறது மட்டும் என்ன? ஹுப்புர் ரசூல்னு. நாளைக்கு மறுமையில் போனால் தூக்கி முதல்ல குப்பையில் தான், நரகத்தில் தான் அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்துல் ஹாலிக் ஜி, ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.